தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 8 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் எழுதிய பிளஸ் 2 தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. மாணவிகள் 94.4%, மாணவர்கள் 87.9% தேர்ச்சி பெற்றுள்ளனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த மார்ச் மாதம் 4ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 1ஆம் தேதி வரை நடைபெற்ற பிளஸ் 2 தேர்வுகளை 8,33,682 மாணவ மாணவிகள் எழுதினர். தேர்வு முடிவுகளை தமிழ்நாடு அரசு தேர்வுகள் இயக்ககம் இன்று வெளியிட்டது. தேர்வு முடிவுகளை மாணவ மாணவியர் இணையதளம் மற்றும் பள்ளிகள் மூலமாக தெரிந்து கொள்ள தமிழ்நாடு அரசு தேர்வுகள் இயக்ககம் சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருந்தது. இந்த ஆண்டு மாணவிகள் 94.4%, மாணவர்கள் 87.9% தேர்ச்சி பெற்றுள்ளனர். வழக்கம் போல் இந்த ஆண்டும் மாணவர்களை காட்டிலும் மாணவிகளே அதிக அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பள்ளிக்கல்வித்துறைக்கு பல ஆயிரம் கோடி ரூபாய் கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்து பல்வேறு சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தி வருவதன் பயனாக தமிழகத்தில் பிளஸ் 2 தேர்ச்சி விகிதம் ஆண்டுதோறும் அதிகரித்து வருகிறது. பாடவாரியாக 200க்கு 200 மதிப்பெண்களை பெற்ற மாணவ மாணவியரின் எண்ணிக்கையும் கணிசமாக உயர்ந்துள்ளது. கணிதத்தில் 3361 பேர் முழு மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். வேதியியலில் 1703 பேர் 200க்கு 200 மதிப்பெண் பெற்றுள்ளனர். வணிக கணிதத்தில் 1072 பேரும், வணிகவியலில் 3084 பேரும், கணக்கு பதிவியலில் 4341 பேரும் 200க்கு 200 மதிப்பெண் பெற்றுள்ளனர். தமிழகத்திலேயே மாவட்ட அளவில் ஈரோடு மாவட்டம் 96.92% தேர்ச்சியுடன் முதலிடம் பெற்றுள்ளது. 96.73% தேர்ச்சியுடன் பெரம்பலூர் மாவட்டம் 2வது இடமும், 95.73% தேர்ச்சியுடன் விருதுநகர் மாவட்டம் 3வது இடமும், 95.47% தேர்ச்சியுடன் தூத்துக்குடி மாவட்டம் 4வது இடமும், 95.11% தேர்ச்சியுடன் தேனி மாவட்டம் 5வது இடமும் பெற்றுள்ளனர். இந்த ஆண்டு அரசு பள்ளிகளில் பயின்ற மாணவ மாணவிகளில் 85.71% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். ஆதிதிராவிடர் பள்ளிகளில் தேர்ச்சி பெற்றவர்களின் எண்ணிக்கை 82.17% பேர் தேர்ச்சி அடைந்துள்ளனர். மாநகராட்சி பள்ளிகளில் பயின்றவர்களில் 87.90% பேரும், நகராட்சி பள்ளிகளில் 84.86% பேரும், அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 93.85% பேரும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். புதுச்சேரி மாநிலத்தில் 87.74% மாணாக்கர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர்.